ஹாய் ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் டு சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். லட்டு ரெசிபி எல்லாருக்கும் பிடிச்ச அது பாசிப்பருப்பு வச்சு ஹெல்த்தியான லட்டு எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அது ஒரு 15 நிமிஷத்தில். இப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் லைட்டாக கலர் வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா அதனுடைய ஸ்மெல் நல்லா ஆரோமா வரணும். அது வறுத்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வேர்க்கடலை ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து அதையும் நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு பிடிச்ச தேவையான நட்ஸ் என்ன வேணால் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பாதாமும் 2 வால்நட்டும் 5-6 பாதாமும் எடுத்திருக்கேன். அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரை பண்ணி எல்லாத்தையும் தனித்தனியாக வச்சு நல்லா ஆற விட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அதே கடாயில் 3/4 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கலாம். இது சுகர் சேர்த்தும் செய்யலாம், வெள்ளை சர்க்கரை சேர்த்தும். ஆனால் நான் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு வெல்லம் வச்சு பண்ணியிருக்கேன். இப்போ இது மூழ்கிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி இது எதுக்காண்டினா அதில் உள்ள தூசியெல்லாம் கரைஞ்சி வர்றதுக்காண்டி தான், வேறு பாகுபதம் எதுவும் தேவையில்லை. இப்போ இது நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த வேர்க்கடலையே தோல்லாம் நீக்கிட்டு இதில் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி நட்ஸையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்தளவுக்கு அரைச்சி எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த பாசிப்பருப்பையும் எடுத்து இதில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா பாசிப்பருப்பை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. திரியாக இருக்கக்கூடாது. நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அது மாதிரி இப்போ எல்லாத்தையும் ஒன்றா ஒரு பாத்திரத்தில் கொட்டி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். அதில் முந்திரி திராட்சை போட்டு அதை லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட அந்த வெள்ளைப்பாகம் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நெய் கூடவே உள்ள முந்திரி எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது லைட்டாக கரண்டி வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இது நல்லா லட்டு பிடிக்கிற அளவுக்கு இருக்கும். இதை நல்லா இந்த மாதிரி லட்டு மாதிரி பிடிச்சி வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ, எந்த சைஸில் வேணுமோ அந்த அளவுக்கு பிடிச்சி வச்சுக்கலாம். அந்த மாதிரி இது நம்ம வெல்லம் சேர்த்து செஞ்சுருக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான லட்டாகவும் இருக்கும். பாசிப்பருப்பு ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே கொடுக்கலாம். கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான ஹெல்த்தியான பாசிப்பருப்பு லட்டு ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நல்லா மூடி போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா கெட்டு போகாமல் இருக்கும். அவ்வளோதான். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி